இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை தொகுதியில் அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர் கே.சி. வீரமணி போட்டியிடுகிறார். அவர் நேற்று நாற்றம்பள்ளி தாசில்தார் அலுவலகத்தில் வேட்புமனு தாக்கல் செய்தார். இன்று வேட்பு மனுக்கள் பரிசீலனை நடந்தது. அப்போது வேலூரைச் சேர்ந்த தொழில் அதிபர்கள் ஜெயபிரகாஷ், ராமமூர்த்தி ஆகியோர் தாசில்தார் அலுவலகத்துக்கு வந்தனர். வேலூரில் நிலம் வாங்குவதில் வீரமணி பண மோசடி செய்துள்ளார். அவர் வேட்பு மனுவை நிராகரிக்க வேண்டும் என தேர்தல் அதிகாரியிடம் ஆட்சேபனை தெரிவிக்க வந்திருப்பதாக போலீசாரிடம் ஜெயபிரகாஷ், ராமமூர்த்தி கூறினர். அதை கேட்ட வீரமணி ஆதரவாளர்கள் கோபத்தில் கொந்தளித்து போனார்கள். தொழில் அதிபர்கள் ஜெயபிரகாஷ், ராமமூர்த்தியை வீரமணி ஆதரவாளர்கள் கொடூரமாக அடித்து உதைத்தனர். நாற்றம்பள்ளி தாசில்தார் அலுவலக வளாகத்திலேயே 2 பேரையும் அதிமுக ஆதரவாளர்கள் ஓட கடுமையாக தாக்கினர். போலீசார் முன்னிலையிலேயே நடந்த இந்த சம்பவத்தால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. போலீசார் படாத பாடுபட்டு ராமமூர்த்தி, ஜெயபிரகாஷ் இருவரையும் காப்பாற்றி அழைத்துச் சென்றனர். அப்போது 2021 சட்டசபை தேர்தலின் போதும் பிரமாண பத்திரத்தில் தவறான தகவலை அளித்ததாக கே.சி. வீரமணி மீது புகார் கூறியதாக காயமடைந்த ஜெயபிரகாஷ் கூறினார். ஏற்கனவே 2021 ஆண்டு நடைபெற்ற தேர்தலின் போது கே.சி. வீரமணி அவர்கள் பிரமாண பத்திரத்தை தவறாக தாக்கல் செய்திருந்ததாக ஏற்கனவே நாம் எதிர்ப்பு தெரிவித்திருந்தோம். அதன் பேரில் தேர்தல் ஆணையம் விசாரணை நடத்தி தவறான தகவல் அளித்திருந்ததற்காக, இந்தியாவிலே முதல் முறையாக தவறான தகவல் அளித்ததற்காக அவர் மீது வழக்கு பதிவு செய்துள்ளது. இம்முறையும் 2026 தேர்தலில் போட்டியிடும் திரு கே.சி. வீரமணி அவர்கள் தவறான பிரமாண பத்திரத்தில் நிறைய தவறுகளை தாக்கல் செய்துள்ளார். அதை சுட்டிக்காட்டி ரீட்டர்னிங் ஆஃபீஸரிடம் முறையான அப்ஜெக்ஷன் தெரிவிப்பதற்காக இன்று நாட்ராம்பள்ளி ஜோலார்பேட்டை தேர்தல் நடத்தும் அலுவலர் அவர்களை நேரில் சந்தித்து வழங்க வந்திருந்தோம். அவரை சந்திக்க விடாமல் கே.சி. வீரமணி வேட்பாளர் உட்பட அவருடைய ஆட்கள் எங்களை தடுத்து அராஜகம் செய்து தாக்கினார்கள். போன் உட்பட அனைத்தையும் உடைத்து விட்டார்கள். சம்பவத்தை அறிந்ததும் திருப்பத்தூர் மாவட்ட போலீஸ் சூப்பரண்ட் சியாமலா தேவி, திருப்பத்தூர் மாவட்ட தேர்தல் பொது பார்வையாளர் யாஷா முக்தால் ஆகியோர் தாசில்தார் அலுவலகத்துக்கு விரைந்து சென்று விசாரணை நடத்தினர். சம்பவம் பற்றி விசாரணை நடத்தி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என யாஷா முக்தால் கூறினார். இதனிடையே ஜோலார்பேட்டை தொகுதியில் அதிமுக சார்பில் கே.சி. வீரமணி தாக்கல் செய்த வேட்புமனு ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக தேர்தல் அதிகாரி தெரிவித்தார்.